வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்கள் அவரை வந்து பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. சொல்றேன், விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. கரூர்ல நடந்த கொடுமை. சோ விஜய் அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3வது வாரமாக இந்த வாட்டி கரூர் வராரு. மொத்தம் வந்து ஒரு 5 இடங்களை முடிச்சிடுறாரு. 6வது இடமாக தான் கரூரை சூஸ் பண்ணி வராரு. நாமக்கல்ல அவருடைய பரப்புரை அப்படிங்கிறது சிறப்பா போச்சு. எல்லாத்த பத்தியும் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, சிறப்பா பேசியிருந்தாரு. கரூர் வராரு, அங்கேயும் சிறப்பாக முடிய எல்லாமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் வந்திருப்பாரா இருக்கும். பார்க்க வந்த மக்களும் அதே மாதிரி தான் நின்று இருப்பாங்களா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும் அப்படின்னா அங்க இருந்தவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 40 பேர் அளவுக்கு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி ஒரு பெரிய பெரிய இடி அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. தமிழகத்துக்கு ஒரு பிளாக் டே அப்படின்னே பல பேர் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு இழப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்து களத்துக்கு வராங்க அப்படின்னா இவங்க அரசியல் களம் அப்படிங்கறத தாண்டி அவங்களை நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுடைய கூட்டம் அதிகம் தான். ஆனா இந்த அளவுக்கு இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. பிகாஸ் போறாங்க அப்படின்னா அந்த டிராபிக்ல அந்த கூட்ட நெரிசல்ல டிராபிக்ல வேகமா போகும்போது விழுந்து அடிபட்டு இறந்தது அந்த மாதிரி 1, 2 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஈவன் அந்த தாவேகா மாநாடுகளுக்கு வந்தவங்க சில பேர் அந்த மாதிரி இறந்ததையும் நம்ம செய்தியை கேட்டிருந்தோம். இந்த அளவுக்கு இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்ணி பேசுவோம். யார் மேல தப்பு இதுல? தாவேகா விஜய் மேலதானா? இவர் தானா குற்றவாளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? இதுல எடப்பாடியினுடைய தரமான பதிலடி, எதிர்கட்சி தலைவரா நின்று தரமா பேசியிருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவருக்கான பாராட்டுகள் அப்படிங்கிறது குவிஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. எடப்பாடியார் பேசின கருத்து அப்படிங்கிறது இன்று எல்லாராலையும் ஆதரிக்கப்படுது. ரொம்பவே யதார்த்தமா என்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு. பெரிய மனுஷன் தான்ப்பா இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணத்தை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நான் பின்னாடி சொல்றேன். பட் அவர் சொன்ன விஷயம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்து மேல அவ்வளோ பெரிய தப்பா இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டிவிக்கேன்னு போடுங்க. இல்ல யாருடைய தப்பா இருக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்க போடுங்க. பேசுவோம் எல்லாத்த பத்தியும். அண்ட் இப்போ இதுல எல்லாருமே ஒரு பெரிய ஷாக். நேற்று கரெக்டா வந்து இந்த டைம்ல லைக் அந்த மாதிரி அந்த கரூர்ல அந்த மீட்டிங்லாம் முடியுது நடக்குது அப்படிங்கும் போது அதை கவனிக்கல, அதை நான் பார்க்கல. அப்பதான் வந்து குழந்தைங்க கூட எல்லாம் வந்து கேரம் எல்லாம் விளையாடணும்னு சொல்லி அதுல சரி இண்டோர் கேம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். சரி என்ன நடந்திருக்கு, அவர் என்ன பேசினாருன்னு நம்ம பார்க்கலையேன்னு சொல்லி போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணும்போது போன்ல சார்ஜ் கம்மியா இருந்தது. அந்த பரப்புரை அப்படிங்கிறது நடக்குது. சரி டிவிலன்னா மோஸ்ட்லி எப்படி நடக்கும், நியூஸ் வந்து ரிப்பீட்டட் மோட்ல அவர் பேசியிருக்காரு, இவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு, இந்த கட்சியை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 பேர் அளவுக்கு பலி, உயிரிழப்பு அப்படின்னு. ஏன்னா புரியல, இது என்னது, இது தெரியாம உருட்டி விடுறாங்களா என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதமான சேனல்ஸ்க்கு போனாலும் அதே தான். எல்லா சேனல்ஸ்லயும் 10 பேரு, படுகாயம் அடைஞ்சவங்க இவ்வளவு எண்ணிக்கை 12, 13 அப்படின்னு சொல்லி கூட்டுக்கிட்டே இருக்காங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கையை விட்டுக்கிட்டே இருக்காரு. செந்தில் பாலாஜி களத்துல இருக்காரு. என்ன புரியல, என்ன நடக்குது அப்படிங்கறதே வந்து ரியலைஸ் பண்ணவே டைம் ஆச்சு. சோ நான் அப்போ டிவியை போட்டு கிட்டத்தட்ட 11:45 இருக்கும், 12 மணி கிட்டத்தட்ட கூட இருக்கும். அவ்வளவு நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். என்ன பேசுறது, இந்த வீடியோவை கிரியேட் பண்ணணும், என்ன பேசுறது, என்ன சொல்றது, இல்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, கரெக்டா யார் மேல தப்பு, எதுவுமே தெரியல. ஒரு பிளாங்கான ஒரு இருக்கும்ல, அதே மாதிரிதான் இருந்துச்சு. சோ நிறைய கட்சியில இருந்து நிறைய தரப்புல இருந்து எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாரும் முடிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது என்ன அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க கொடுத்துருக்கணும். போலீஸார் போதிய அளவுல இல்ல, முக்கியமான ஒரு பாயிண்ட். அதான் நீங்க கரெக்டா வந்து எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வருவாங்கன்ற ஒரு ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது போலீஸாருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கணும் இடத்த அப்படின்றது முதல் கேள்வியா இருக்கு. அதுக்கு வந்து போலீஸார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு தெரியும், திமுக தான் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க, அதிமுக நடத்துறாங்க, இவருக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, அவரு கேட்ட 2 இடம் இருக்குல்ல, அந்த 2 இடமுமே ரொம்ப குட்டியான இடம் தான், நாங்க வந்து பெரிய இடமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம், உயிர்கள் போயிடுச்சு, இன்னைக்கு டிபேட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கறதுதான் கூடுதல் கேள்வி. இதை அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தலைவர்களும் சொல்றாங்க. ஆனா இது மொத்தமும் அரசியலா மட்டும்தான் மாறுது. இதுல ஏன் விஜய் வரல, களத்துக்கு அவர் ஏன் வரல அப்படின்ற கேள்விக்கு யோசிச்சு பார்த்தா அவருடைய மன வேதனை, அவருடைய குமுறல், நம்மளை பார்க்க வந்தாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல,
அது அவரை கண்டிப்பா கொண்டுட்டு இருந்திருக்கும். ராத்திரி வரைக்கும் ஒரு 11:30 கிட்டத்தட்ட அவர் அறிக்கை விடும்போது 11:26 என்னவோ சம்திங் இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டாரு 9:30 மணிக்கெல்லாம். அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சகம் சார்பில் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு தலைவர்களும் பேச ஆரம்பிச்சாச்சு. அப்போ வரைக்கும் விஜய் பேசல. திருச்சி பயணம் பண்றாரு, கிளம்பி போறாரு, பத்திரிகையாளர்களை பார்க்கவே இல்லை அவர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு குற்றச்சாட்டுகள். மனுஷனுக்கே தெரிஞ்சிருக்காதுங்க இவ்வளவு இறப்புகள் வரும் அப்படிங்கிறது. போற போக்குல தெரியுது எல்லா விஷயமும் எனக்கு மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கையை ஒண்ணு விடுறாரு. அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதயம் நொறுங்கி போய் விட்டது, இதயம் நொறுங்கி இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த இரங்கலை சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரசாங்கம் பெரிய ஆலோசனை எல்லாம் எல்லாமே நடத்தி தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இறந்தவங்களுக்கு. அண்ட் தமிழக வெற்றி கழக சார்பில் அவங்க 20 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் உயிருக்கு லைக் உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், கவர்மெண்ட் 1 லட்சம் ரூபாய். அண்ட் ஒரு கட்சி சார்பில் ராகுல் காந்தி அவர்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. அண்ட் பிரதமர் மோடி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு, அண்ட் அடிப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அறிக்கைகள் அப்படிங்கிறது, நிதியுதவி அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் போதுமா? இதெல்லாம் எவ்வளவு விலை மதிப்பில்லாதது உயிர் அப்படின்னு சொல்றது உண்மையான ஒரு விஷயம் தானே. அதுல குழந்தைங்களும் ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள தூக்கிட்டு போறதெல்லாம் பார்க்கும் போது ரணமா இருக்கு. சொல்லும் போது தண்ணி வரும் போல, அவ்வளோ மோசமா இருந்துச்சு. அண்ட் முதல்ல உயிர் போயிருச்சு எல்லாமே. அடுத்து நடக்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் பரப்புரை நடத்துறதுக்காக அதுல ஏறுறாரு. ஆன் ஸ்டேஜ்ல ஏறும் போது பவர் கட் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்துதான் டேங்க், பக்கத்திலே செப்டிக் டேங்க் இருக்கு, அதுல விழுந்துட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லப்படுது. பக்கத்திலே வாகனத்துக்கு பக்கத்திலே விழுந்துட்டாங்கன்றாங்க. அவங்களோடது ஒண்ணு. பிளஸ் இந்த பவர் கட் ஆனோடனே ஒழுங்கா கேட்கல, ஆடியபிளா இல்ல அவர் பேசுறது. நெருங்கி கூட்டம் என்ன பண்ணுது, கேட்கலையேன்னு கிட்ட வர 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 அங்க கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாகுது. சோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது. கூடவே இந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் ஒண்ணு வருது, ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு அங்க போகிறது என்ன பண்ணாம அவருக்கே டவுட் வருது விஜய்க்கே. ஏன்னா நம்ம கொடியில எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லியும் கேக்குறாரு. சோ இதே விஷயத்த நம்ம எடப்பாடியார் சொல்றது பாணியில பாப்போமா? எங்கேயுமே இப்படி கடைசிக்கிறது கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் என்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அவர் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு கட்சி தலைவரா இருந்துகிட்டு இன்னொரு கட்சி தலைவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கணும், விமர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. எனக்கு கொடுக்கறதுக்கு எந்த மனசும் கிடையாது. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். இது ஏன் சொல்றாருன்னா, சார் அவங்க வந்தார்ல, இவ்வளவு நடந்துருச்சு, எனக்கு என்ன, அவர் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, அவர் மக்களை பார்த்திருக்கணும்ல களத்துக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதை சொல்லவும் முடியாது நம்மளால. அதை பத்திலாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் அவருடைய அப்படின்றாரு. புரியுது, அவருடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. களத்துக்கு வந்தா இப்போ டோட்டலா எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. திமுக, அதிமுக, தேமுதிக எல்லா கட்சிகளும் ஒன்னாயிட்டாங்க. யார் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்க? தமிழக வெற்றி கழகத்தை ஒண்ணுதான் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் கூடிட்டு அந்த ஒரு கட்சி உள்ள வருது அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம். சோ விஜய் அவர்கள் வந்தாருன்னா அப்போ ஒரு பிரச்சனை வரும். இவரை பார்க்க தானே அவ்வளவு கூட்டம், இன்னைக்கு வராரு, இவரை பார்க்க திரும்பவும் அரசு மருத்துவமனையிலும் இவ்வளவு கூட்டமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிரச்சனை வரும். அவர் நிராகரிச்சுட்டு போயிருக்கிறதுக்காக ஒரு பெரிய டிபேட் நடக்கிற இடத்துல மனசாட்சியே இல்லை, யாரை பத்தியும் கவலை இல்லாம அவர் திரும்ப வந்திருக்காருன்னு அதுக்கும் ஒரு டிபேட் வரும். சோ இததான் எடப்பாடியார் பெரிய மனுஷனா அவர் பிஹேவ் பண்ணாரு. பிளஸ் அதை பயங்கரமா கையாண்டாரு. அடுத்த கட்சமா அவர் சொல்றது, எதிர்கட்சிக்கே இடம் கொடுக்கல, நாங்க போயிட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடம் கேட்கும் போது எங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க, குறுகலான இடம் அப்படிங்கிறது அங்க பிரச்சனை, அதுதான் எங்களுக்கு நல்லா தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அவர்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்றது அப்சல்யூட்லி போலீசாருக்கு தெரியும். முழுக்க இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வந்தா போலீசார் மட்டுமா தான் இருப்பாங்க. அந்த ஃபுல்லா அரசியும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு, கையில வச்சுக்கிட்டு அவங்க பண்றதுதான். எங்களுக்கா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இப்ப பரப்புரை செய்யறதுக்கு எந்த பார்ட்டிஸ் இருந்தாலும் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. யாருக்கு அவர் கொடுக்குறாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாரு. கூட்டமே இல்லைனாலும் அவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து வருது, 1000 போலீஸ் இறக்குறாங்க. இவ்வளவு பேருக்கு 500 போலீஸ் எங்க இருந்துங்க பத்தோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் பயங்கரமான கேள்விகள் கேட்கிறாரு.
இந்த இடத்துல உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும். விசாரிச்சு உண்மையான நீதி என்ன அப்படிங்கறது வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலமா எடப்பாடியார் இதை சும்மா விடமாட்டாரு போல இருக்கு. இப்போ ஆளுங்கட்சி ஒரு விஷயம் அவங்களோட பேர்ல ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும் போது எதிர்கட்சி தலைவர்களா இவங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடுதலா அவர் சொல்றது 173 தொகுதிகளுக்கு நான் போயிட்டு பரப்புரை பண்ணிட்டு வந்திருக்கேன், பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். மேல வாகனத்து மேல ஏறி நின்னா ஈ போறது எறும்பு போறது கூட நல்லா தெரியும். சோ மக்கள் தண்ணிக்கு தவிக்கிறதும் நடுவுல வந்து ஆட்கள் போயிட்டு வரதும் இதெல்லாம் தெளிவா தெரியுது, என்னவோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் எடப்பாடியார் சொல்றாரு. கூடுதலா யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த பரப்புரையிலுமே விஜய் அவர்கள் பேசும்போது செருப்பு எல்லாம் பறக்கல. இந்த பக்கம் ஒரு செருப்பு பறக்குது, அந்த பக்கம் ஒரு செருப்பு பறக்குது, பவுன்சர்ஸ் கேட்ச் பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். இது கூட அமைச்சர்கள் எப்படி அங்க திடுதுப்புன்னு வந்தாங்க, இவ்வளவு வேகமா 1/2 மணி நேரத்துல எப்படி அவங்களால வர முடிஞ்சது அப்படின்ற பல கேள்விகள் முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் வராரு, களம் இறங்கின உடனே வந்து இத்தனை உயிரிழப்பு அவராலதான் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்ற அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு இல்லையா, அவரு வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. நான் படிச்சு சொன்னேனேடா, நான் அவ்வளவு தூரம் சொன்னனே, ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், கேட்டீங்களா? இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் குமுறி அழறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் விரைறாரு கரூருக்கு அப்படிங்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் வராருங்கிறாங்க. இவ்வளவு சுச்சுவேஷன்ஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் விஜயா இருந்தால்? அவர் வரணும் அப்படின்னா வரல அப்படின்னு சொல்லும் போது என்ன வேணா நடக்கலாம். யோசிச்சு பாக்குறதுக்கே வந்து முடியல, அப்படி இருந்திருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ அடுத்த கட்டமா ஓரளவுக்கு சாதகமா எடப்பாடியாருக்கு அப்புறம் பேசுனது அப்படின்னா சீமான் அவர்களுடைய பேச்சு. இத்தனை நாட்களாக சீமான் அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய இடியா விழுது, ரொம்ப விமர்சிக்கிறாரு அவரு, கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்ல அனைத்து நபர்களும் சீமான் அவர்களுக்கு தனது நன்றிகளை தாவேகா சார்பில் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றது நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அவரால அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவரால் அதை மீண்டு வர முடியாது. அவங்க எல்லாருமே ஒரு சோகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது புரிய வருது. அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அதுல இருந்து சஸ்டைன் ஆகி வெளில வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இறந்த குடும்பத்தினருக்கு அவங்க எல்லாருக்குமே என்னோட இரங்கலை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு கொடுத்திருக்காரு, ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஓரளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு குட்டியா ஒரு மன நிம்மதியை கொடுத்திருக்கும். சோ விஜய் அவர்கள் தான் குற்றவாளி, அவர் தான் வந்து குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போகணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற சைடுகள் எல்லாமே வந்து உடைக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியவே வரல. அரசியல் நிகழ்வா இதை மாத்திரவே கூடாது அப்படின்னு ஒரு கட்சிகளும் சொல்ற வார்த்தையே அங்க அரசியல் நிகழ்வா மட்டும்தான் மாறுது அப்படிங்கிறத பிரதானமா அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உள்ள இருந்து அங்க பாக்குற நபர்களே பல விஷயங்கள் சொல்றாங்க. இதுல எங்க போய் எப்படி முடியும்னு தெரியல. 40 உயிர்கள் போயிருக்கு, உயிரே கிடையாதாங்க அப்படிங்கிறதுலாம் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கே சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கே தூரமா இருந்து எங்கேயோ இருந்து கேள்விப்படும் போது பார்க்கும் போது டிவியில மைண்ட் அப்படியே டார்ச்சர் ஆகுதுல. ஆனா இது நம்மளாலன்ற ஒரு உணர்ச்சி வரும்போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத அப்சல்யூட்டா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். சோ விஜய் அவர்கள் பின்னாடியும் முன்னாடியும் செருப்பு அப்படிங்கிறது பறந்ததுன்றது கூடுதலா விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.